பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தம்ங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, பகுத்தறிதல். என்னத்தை பகுத்தறியணும் நம்ம பார்க்கலாம். என்னோட கூட ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக. தேவ சித்தம் என்னன்னு நம்ம பகுத்தறிய, நம்ம டிசர்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட் வேணும். நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம போடக்கூடாது. அப்ப நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னன்னு பகுத்தறிந்ததோட மாத்திரம் இல்ல, நம்ம மனம், உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அப்ப பகுத்தறியச்சு என்ன ஆகும்? நம்ம மனம் புதிதாகப்படும் இல்லையா? அப்ப புதிதாகிறதுனால நம்ம என்ன மறுரூபமாகப்படுவோம். புதிதாகனா நாளுக்கு நாள் கிறிஸ்துவ போல ஆகரிச்சே ஒரு நாள் நம்ம நிச்சயமா மறுரூபமாக்கப்படுவோம். ஆமீன். நம்ம இப்ப இதுல ஒரு வாட்டி திருப்பியும் பாருங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது. பிரபஞ்சம்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம போடக்கூடாது. சரி, அப்படி போடாம அப்ப என்ன பண்ணணும்? தேவனுடைய நன்மையும், நம்ம தேவனை தானே ஆராதிக்கிறோம். அப்ப தேவனுடைய நன்மை அப்படின்னாக்க, தேவனுடைய பார்வையில எது நன்மை? நீங்க ஒரு பெரிய பங்களா வேணும்னு நினைக்கலாம். தேவனுடைய பார்வையில உங்களுக்கு நார்மலா ஒரு குட்டி வாடகை வீடு தான் உங்களுக்கு நன்மையா இருக்கும்னு நினைக்கலாம். அந்த பங்களானால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், சாபங்கள் வரதா இருக்கலாம், தெரியாது. அப்ப தேவன் உங்களுக்கு எது கொடுத்தாலும் அது நன்மைதான். சோ தேவனுடைய நன்மை என்ன, தேவனுடைய பார்வையில உங்க வாழ்க்கைக்கு நன்மை என்னன்னு அது புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தது, தேவன் உங்க பேர்ல என்ன பிரியமா இருக்காரு, அதாவது உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு அவர் பிரியமா இருக்காரு. அவர் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கிற தேவன் தான். யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியல. ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியல தம் பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் நல்லது செய்யணும்னு. சாதாரண மனுஷங்களை அந்த நம்மளுக்கே தெரியாச்சு. அப்ப பரலோகத்தின் தேவனுக்கு அது தெரியும் இல்லையா பிதாவுக்கு. அப்போ உங்களுக்கு அவர் செய்ய என்ன பிரியமா இருக்காருன்னு அதை தெரிஞ்சுக்க விரும்பணும். அடுத்தது அவருடைய சித்தம், அவளை பரிபூர்ண சித்தம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் உங்க வாழ்க்கையில என்ன, உங்க குடும்பத்தை குறித்து என்ன, உங்க சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து என்ன, தேசத்தை குறித்து என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பகுத்தறியத்தக்கதாக டிசைன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட் வேணும், பகுத்தறிதல் வேணும். அப்படி பகுத்தறியச்சு அப்ப என்ன? அப்ப தேவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், தேவன் சித்தம் என்னன்னு தெரியிச்சு. நம்ம என்ன, நம்ம மனசு புதுசா மாறும். அதன்படி நம்ம வாழ ஒப்பு கொடுப்போம். அப்படி அவர்படி வாழ ஒப்பு கொடுக்கறச்சே நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். ஆமீன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் யாரும் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு ஆண்டவரே தேவனே, உம்முடைய நன்மையும் உம்முடைய ஆண்டவரே சித்தம் என்னவென்றும் தகப்பனே, உமக்கு என்ன பிரியம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும், எங்கள் குடும்பங்கள், எங்க ஊழியத்துல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, பிள்ளைகளோட காரியங்கள், ஆண்டவரே கல்யாண விஷயங்கள்ல, ஆண்டவரே வேலைக்குரிய விஷயங்கள, படிப்பு காரியங்கள, எல்லா விதத்திலையும் ஆண்டவரே தேவ சித்தமும் தேவனுடைய நன்மையும் ஆண்டவரே தேவனுடைய பரிபூர்ண சித்தம் ஆண்டவரே என்ன என்று நாங்கள் அதை பகுத்தறிந்து கொண்டு தேவனே அதன்படி நடக்க ஆண்டவரே எங்கள் மனம் புதிதாக ஆண்டவரே மறுரூபமாக எங்களுக்கு பகுத்தறியும் ஆவியினால நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.